கிருஷ்ண ஜெயந்தி அன்று பரிபூர்ணமாக விரதம் இருந்து பூஜை செய்தால் வீட்டில் சகல செல்வமும் பெருகும் என்பது இந்துக்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் வாசுதேவர் மற்றும் தேவகிக்கு 8வது குழந்தையாக பிறந்தவர்தான் கிருஷ்ணர். இவரது வரலாறு மிக நீளமானதாகவும் அற்புதங்கள் நிறைந்ததாகவும் இருந்து வருகிறது. மும்மூர்த்திகளின் ஒருவரான மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமாக கிருஷ்ண அவதாரமாகும். கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரை நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக இந்து மத ஐதீகம் சொல்கிறது. கிருஷ்ணரை வழிபடும் முறையில் அன்றைய நட்சத்திரம், நேரங்கள், விரத முறைகள் என பல வழிபாட்டு நடைமுறைகள் இருந்து வருகின்றன. இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது வருகிறது என்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது. பொதுவாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பஞ்சாங்க கணிப்பின்படி ஆகஸ்ட் 16 அதிகாலை 12:04 மணி முதல், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 9:34 மணிக்கு முடிகிறது. வழக்கமாக தேய்பிறை அஷ்டமி என்று ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரத்தில் ஆவணி மாத அஷ்டமி என்று அவதரித்தார். சில ஆண்டுகளில் தேய்பிறை அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்றாக வருவது கிடையாது. இதனால் எந்த நாளில் கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாடுவது, விரதம் இருப்பது என்பதில் குழப்பம் ஏற்படலாம். 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும். இருப்பினும் இந்த நாளில் ரோகிணி நட்சத்திரம் கிடையாது. தேய்பிறை அஷ்டமி திதி தொடங்கும் நேரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஆகும். அதேபோல் ரோகிணி நட்சத்திரம் தொடங்கும் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:48 மணி ஆகும். ரோகிணி நட்சத்திரம் முடியும் நேரம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கட்கிழமை 4:28 மணி. இந்த நாள் முழுவதும் நவமி திதி இருக்கும். இந்த குழப்பத்திற்கு தீர்வாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படலாம்.